Hi viewers, வணக்கம் and welcome to Kanna's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ஒன்று தான் நான் செய்து காட்ட போறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கரவல் புடிங் செய்யும்போது சில பேர் ரவா யூஸ் பண்ணி செய்வாங்க, சில பேர் பிரெட் யூஸ் பண்ணி செய்வாங்க, சில பேர் டின் மில்க்கும் யூஸ் பண்ணி செய்வாங்க. இன்னும் சில பேர் இது கட்டியாக வாரத்துக்காக கார்ன்ஃப்ளவர் இல்லை கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி செய்வாங்க. ஆனால் நான் இங்கே எதுவுமே யூஸ் பண்ணாமல் மில்க் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி இந்த புடிங்கை உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். முதல்ல கரமல் செய்கிறதுக்கு 1/4 கப் சுகர், அதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. இதையே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி பாகு மாதிரி வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறும் வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க விடணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் தேவைப்படும். இப்போது இதை நீங்கள் புடிங் வைக்கிற பாத்திரத்தில் இப்படி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க, கொஞ்சத்தில் இறுகிடும். அடுத்து நாம் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி பால் தயாரிக்க போகிறோம். மில்க் பவுடர் 8 டேபிள் ஸ்பூன் நல்லா நிரப்பி எடுங்க. அதோட சீனி 8 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 300 ml பால் தயாரித்து வைங்க. இப்போது இதில் 4 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் வனிலா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மொத்த கலவை 650 ml இருக்கணும். இந்த அளவு சரியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு திக்கான புடிங் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கரமல் நல்லா இறுகிருச்சு. இப்போ இது மேலே இந்த கலவையை ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த நேரம் ஒரு கைப்பிடி அளவு ப்ளம்ஸ் எடுத்து இதில் தூவி விடுங்க. ஒரு முட்டைக்கு 2 மேசக்கரண்டி மில்க் பவுடர், 2 மேசக்கரண்டி சுகர் தான் இந்த ரேஷியோ. இது இப்படி செய்தீங்கன்னா எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். புடிங் ஒரு 3/4 பதம் அவிஞ்சு வந்ததும் மறுபடியும் ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவு ப்ளம்ஸ் எடுத்து இந்த மாதிரி தூவிட்டு மூடி அவியுங்க. சரியான ஸ்டேஜுக்கு வந்ததும் அடுப்பிலேருந்து இறக்கி ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. இப்போ ஒரு பிளேட்டை இப்படி மேலே வச்சு இந்த மாதிரி திருப்பி போடுங்க. திருப்பி போட முதல் இந்த ஓரங்களை கத்தியால் பிரித்து விடுங்க. அப்போ ஈஸியாக கலண்டு வந்துடும். சூப்பராக வந்திருக்கு கரமல். இந்த அளவு புடிங் செய்கிறதுக்கு நான் 6.5 அங்குல வட்ட வடிவிலான பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாம் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான புடிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.